அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு மார்ச் 5ஆம் தேதி முதல் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வக்ரகதியில் திரும்புகிறார். உச்ச சுக்கிரன் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய சுக்கிரன் வக்ரகதியில் திரும்பியிருக்கிறாருங்க. ஏற்கனவே இரண்டாம் இடத்தில் ராகு வலுவாக இருக்கிறார். மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கிறார். இந்த இரு நிழல் கிரகங்களும் பின்னோக்கி நகர்ந்து மனித வாழ்வில் முன்னோக்கி நகர்த்தக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த வேளையில் மிகவும் வலுவாக வித்யாகாரகரான புதனும் தனஸ்தானமாகிய 2இல் சஞ்சரிக்கிறாருங்க. அங்கு 9ஆம் தேதி முதல் வக்ரம் பெற்று ஜென்மராசியை நோக்கி நகருகிறார். ஏற்கனவே ராகு ஜென்மராசியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனும் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனும் இணைந்து ஜென்மராசியை நோக்கி மொத்தமாக 3 கிரக நிலைகள் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பது அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் அரிதாக நிகழக்கூடிய இந்த நிகழ்வில் 3 கிரக நிலைகள் ராசியை நோக்கி பகர்ந்து கொண்டிருக்கின்றன. இது மிக சிறப்பான மாற்றத்திற்கு உறுதியாக அடித்தளமிடுகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தேடி வருகிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். இதோடு மட்டுமல்லாது அவருடன் இணைந்திருக்கக்கூடிய ராகு மற்றும் வித்யாகாரகரான புதனும் உறுதிப்படுத்துகின்றன. இப்படி இந்த கிரகநிலைகள் உறுதிப்படுத்தும் போது மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானத்தை சுக்கிரன், ராகு, புதன் போன்ற கிரகநிலைகள் வலுப்படுத்தும் போது சுகஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுபத்துவ பாதையில் சுகஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய குருவின் அமைப்பு மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக விலக்கி சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடக்கூடிய வகையில் அற்புதமான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான சிரமம் என்று நினைத்த விஷயங்களை கூட எளிய முறையில் வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எளிய முறையில் உங்களை தேடி வருகிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் உறுதியாக இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களை நோக்கி குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த வகையில் கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார். குரு ஜென்மராசியை விட்டு விலகுகிறாருங்க. மார்ச் 29ஆம் தேதி முதல் சனி. எனவே சனி பகவானினுடைய இந்த மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையிலும் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களையும் வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் இந்த தருணத்தில் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. ஏனென்றால் 2ஆம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதி மட்டுமல்ல, அவருடன் இணைந்து மொத்தமாக 6 கிரகநிலைகள் கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம் ஆகிய தனஸ்தானத்தை வலு சேர்ப்பது மட்டுமல்லாது அதற்கு பிறகு 7.5 சனியில் இறுதி காலகட்டமாக பாதசனியாக அமருவதால் பல அதிரடியான மாற்றம் உறுதியாகவே இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே மிக சிறப்பான நல்ல மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் உங்களுடைய சிறிய முயற்சியிலே எளிதில் வெற்றிகரமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் மிக விரைவில் வலுவாக யோகஸ்தானத்திலும் சஞ்சரிக்க போகிறார். எனவே நன்மை விரைவாகவும் பல பணிகளை துல்லியமாக கும்பராசிக்காரர்கள் மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். சூரியனும் ஜென்மராசியை விட்டு விலகுகிறாருங்க. எனவே அதிரடியான வளர்ச்சிக்கும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் எளிதில் சாதகமாக அமைகிறது. மேலும் சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாக வருகிறார். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க சுக்கிரன் வலுவாக உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகள் எப்படி அமைகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது
குடும்பத்தில் நிலவி வரக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே கும்பராசிக்காரர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதால் பெரிய அளவிலான மனஸ்தாபம் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் தவிர்க்கப்படுங்க. குடும்பத்தில் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையிலும் குடும்ப முன்னேற்றத்திற்காக பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், வீண் விரய செலவுகள் போன்றவை கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயங்கள், திருமணம், காதுகுத்து, வளகாப்பு போன்ற நிகழ்வுகள் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி உங்களுக்கு சிறப்பாக கைகூடும். முன்கோபத்தை தவிர்த்து பல பணிகளை சாதுரியமாகவும் சிறப்பாகவும் மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பை சுக்கிரன் நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பக்குவத்துடனும் பல்வேறு வகையான பணிகளை தடைதாமதம் இல்லாமல் கும்பராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான சூழல் விரைவாக கிடைக்கிறது. எனவே சக பணியாளர்கள் நிர்வாகத்துடன் உத்வேகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல பணிகளை திறன்பட செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் அதற்கான அங்கீகாரத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சுக்கிரன் உச்சம் பெற்று வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து தடையில் இருந்து வந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் தடை என்று நினைத்த காரியங்களை தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் நிறைவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறதுங்க. சந்தை நிலவரமும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சற்று சாதகமாக அமையும். கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை விலக்கி மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை திருப்திகரமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவில் வீண் பலிகள் என்று இருக்கக்கூடிய பல சங்கடம் நிறைந்த விஷயங்களை மாற்றி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக உருவாக்கி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு தொழில்துறை, வியாபாரத்துறையில் உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியை பெறக்கூடிய அளவிற்கு, விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு மிக சிறப்பான நல்ல வரவேற்பையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். எனவே எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அதை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதோடு கலைத்துறை சார்ந்த பணிகளில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் பல மடங்கு உயர்வதற்கான யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை மிக சிறப்பாக சந்திக்க முடியும். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருவாயும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் தடையில்லாமல் நிறைவான வெற்றியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக கும்பராசிக்காரர்கள் சுக்கிரனுக்கு உகந்த தினமாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் விலகி உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் எளிதில் கைகூடும்.